குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சிட்டு ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஓகேங்களா? ஒரு ப்ரெஸ் நோட் வந்திருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குரூப் டூ ஏல நமக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு சொல்லியிருந்தாங்க. குரூப் டூ ஏவோட மெயின்ஸு அண்ட் இதுலேயும் வந்து எக்ஸாம் டேட்லேயும் வந்து சேஞ்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதை பற்றின டீட்டெயில்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அது பார்க்கறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கு மன உளைச்சல் உண்டாக்கும் தேர்வாணையம் சொல்லிட்டு எதுக்கு இதில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம்னா, டிஎன்பிஎஸ்சியோட ஆக்டிவிட்டீஸ் அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? அவங்கக்கிட்டே ஒரு ஸ்டெடியான பிளான் இல்லாத மாதிரி தெரியுது. ஓகே, அதுதான் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, இப்போ லாஸ்ட் வீக் வந்து இப்போ அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அந்த எக்ஸாம்ஸில் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸில் நிறைய இஷ்யூ வந்துச்சு. அதனால் அந்த திரும்ப வந்து நமக்கு ஓஎம்ஆர் பேஸ்லேயே வச்சுருக்காங்க. அதனால் 4000 பேர் எழுதுன எக்ஸாம்க்கே அப்படின்ற பட்சத்தில் 20,000 பேர் எழுதுகிற எக்ஸாம்ஸ்க்கு நிறையவே இஷ்யூ வரும்னு சொல்லிட்டு நம்மளுமே வீடியோ சொல்லியிருந்தோம். இதில் நிறைய பேர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால திரும்ப அவங்க ஓஎம்ஆர்க்கே வந்திருக்காங்க. ஓகே, அது நல்ல விஷயம் தான். ஓகேங்களா? இப்போ அதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இவங்க இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக ஒரு 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 வாரத்துக்கு ஒரு ஒரு அப்டேட் விட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஒரு ஒரு சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஓகே பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து உங்களால் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வைக்க முடியலன்னு சொல்லிட்டு நீங்கள் இது வைக்கிறீங்க, ஓஎம்ஆர் வைக்கிறீங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்னும் ஒரு 15 டேஸோ 20 டேஸோ வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ இந்த வெறும் 49 நாள் தான் இருக்குது. இது அட்லீஸ்ட் ஒரு 60 to 90 டேஸ் ஆச்சு நம்ம இது பண்ணி கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? அதை தான் ஒரு டிமாண்டாக வைக்கிறோம். இப்போ டிஎன்பிசிக்கிட்ட அதான் ஒரு ரெக்வஸ்ட்டாக நம்ம வைக்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா எதுக்காகனா, இப்போ இவங்களை நம்பி ப்ரையராக கூட படிக்க முடியல. ஓகேங்களா? ஏன்னா ஒரு ஒரு எக்ஸாமுக்கும் ஒரு ஒரு சிலபஸ் சொல்கிறாங்க. இப்போ இந்த குரூப் டூ இந்த நியூ பேட்டர்ன் வந்த அப்புறமே பாருங்கள், இந்த 2022 ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன்ஸை பப்ளிஷ் பண்ணிவிட்டு அப்போ எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த டிரான்ஸ்லேஷன் பார்ட்டு மற்ற இது எல்லாமே சேர்த்து ஒரு அதுவுமே வந்து நமக்கு ரேங்கிங்க்கு கணக்கு பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த டிரான்ஸ்லேஷன் பார்ட்டு ஹிண்ட்ஸ் டெவலப் பண்ணுறதெல்லாம். அப்புறம் திரும்ப அடுத்து கொஞ்ச நாளில் வந்து அந்த பேப்பர் வந்து ஜஸ்ட் எலிஜிபிலிட்டின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அது மாதிரி இப்போ அந்த மாதிரி தான் ஒரு போன வாட்டி வந்து ஒரு டிஸ்கிரிப்டிவ் நடந்துச்சு, தமிழ் எலிஜிபிலிட்டி தனியாக நடந்துச்சு. இந்த வாட்டி வந்து திடீர்னு இதை வந்து டூ ஏக்கு வந்து நமக்கு அப்ஜெக்டிவாக மாத்திரம், இது டூ வந்து டிஸ்கிரிப்டிவாக மாத்திரம்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களால முன்கூட்டியும் வந்து நம்மளால பிளான் பண்ணி அவங்களால ப்ரிப்பேர் பண்ணவும் முடியல. ஏன்னா அடுத்தது இந்த சிலபஸ் இருக்குமா, சேஞ்சஸ் ஆகுமா என்னன்றது ஒரு இது இருக்குது. ஓகேங்களா? அப்படி சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி சேஞ்சஸ் இது பண்ணுறீங்க இது பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைம் கொடுத்துடணும். யூஸ்வலாக வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் ஒரு ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் விட்டு நமக்கு 60 to 90 டேஸ் ஆச்சு மினிமமாக இருக்கும். ஓகேங்களா? இல்லை போன வருஷத்தோட குரூப் டூலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கிட்ட கேப் இருந்துச்சு அதோட ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும். ஓகேங்களா? அது ரொம்ப லாங், நம்ம அவ்வளோ கூட கேட்கல. யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுற 60 to 90 டேஸ் ஆச்சு ஒன்றும் ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லைன்னா சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு முதல்ல நீங்கள் நோட்டிஃபிகேஷன் விடுறப்போ இல்லை ஆனுவல் பேனர் விடுறப்போ நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ரிப்பரேஷனை நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். இவங்க திடீர்னு ஒரு சேஞ்சஸ் விடுறாங்க, திடீர்னு ரிசல்ட் விடுவாங்க, திடீர்னு அதுக்கேற்ற மாதிரி இந்த கம்ப்யூட்டர் பேஸ் டேஸ்லேருந்து ஓஎம்ஆருக்கு மாத்திரம். ஓகேங்களா? டிஸ்கிரிப்டிவ்லேருந்து அப்ஜெக்டிவ் மாத்திரன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஒரு பெரிய உண்மையிலே அது ஒரு மன உளைச்சலை தான் கொடுக்குது. ஆனால் அதுவும் முக்கியமாக குரூப் டூ டூ ஏ ரெண்டும் கிளியராக இருக்கவங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னே ஒரு புரியாத இது மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இது அதில் முக்கியமாக என்ன சொல்ல வரோன்னா, டேஸ் வந்து இன்னும் ஒரு இப்போ சேஞ்சஸ் பண்ணது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக அந்த நிறைய இஷ்யூ வந்திருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிஎன்பிஎஸ்சி இன்னும் டெவலப் பண்ணிக்கல. பேங்க் எக்ஸாம் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட இது இருக்குது, சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதோ சரி, அவங்க எங்க சென்டரில் நடத்துகிற எந்த சென்டரில் நடத்துறது எல்லாமே இவங்க வந்து ஜஸ்ட் காலேஜஸில் அந்த மாதிரி ஏதாச்சும் டப்பா காலேஜஸில் வச்சுட்டு அங்கே சிஸ்டம் ஒன்றும் நல்லா இருக்காது. அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. அது சரியாக வரல, நீங்கள் ஓஎம்ஆர்லேயே பண்ணலாம். அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணுறப்போ இது பண்ணுறப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கணுன்றது தான் கேட்குறோம். ஓகேங்களா? மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஓஎம்ஆர் மாற்றது உண்மையிலே வரவேற்க வேண்டியது தான். ஏன்னா கண்டிப்பாக வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷன், இப்போ இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுட்டு அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா நிறைய இஷ்யூ வந்திருக்கும். இப்போ ஒரே ரெக்வஸ்ட், இந்த டேஸை ஒரு 60 to 90 டேஸ் ஆச்சு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுன்றது தான் ஒரு இது இருக்குது. இதில் ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறோம் டிஎன்பிஎஸ்சி கிட்ட. முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு ஓஎம்ஆரே வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அந்த மாதிரி இந்த ரெக்வஸ்ட்டையும் அவங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றது நம்ம கேட்டுக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸும் இதை பற்றி கொஞ்சம் டிஎன்பிஎஸ்சிக்கு மெயில் போடுறதோ இல்லை அந்த டெலகிராம் குரூப்பில் கொஸ்டின்ஸ் கேட்குறதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த டிஎன்பிஎஸ்சி சேர்மனோ செக்ரட்டரிலாம் ஜஸ்ட் நம்ம எது சொன்னாலும் அதுக்கு ஒரு ரியாக்ஷனே இருக்காது. அவங்க நினைக்கிறத அவங்க பண்ணுறதான் பண்ணுவாங்க. பட் இவங்க வந்து நம்ம ரெக்வஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸான நலனை கொஞ்சம் பார்க்குறாங்க. என்னென்னலாம் நம்ம ரெக்வஸ்ட் வைக்கிறோம்னு சொல்லிட்டு அதுக்கு என்னென்ன ரொம்ப முக்கியமாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுறாங்க. இதையுமே நம்ம அப்படி வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றது
ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட வாய்ஸாக நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ரொம்ப அதிகமாக கூட தேவை அட்லீஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ், ஒரு 2 மாதம் 3 மாதம் டைம் கொடுத்தாச்சும் ஒரு இதுவாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்னன்றது புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு இதுவாக இருக்குது. என்ன எந்த பேட்டர்ன் வைக்கிறீங்க, எப்போ என்ன மாத்துறீங்கன்றதே புரியலை. ஓகேங்களா? அதனால தான் இது சொல்கிறோம். அதனால தான் இது ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறோம். இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். இதுக்கப்புறம் வர போகிற அடுத்த வருஷத்துக்கு 2025ல இருக்க குரூப் 2, குரூப் 1, குரூப் 4 இது எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஆனுவல் பிளானை விடுறீங்களே அப்போவே நீங்கள் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான பிளான் பண்ணி இப்போ இது இது பண்ணணும் பண்ணால் நல்லா இருக்குன்ற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணுறது எல்லாமே இப்போ எத்திக்ஸ் பேப்பர் கொண்டு வந்ததோ சரி, எல்லாமே வந்து எப்படி இருக்குது, ஆப்டிடியூட் தூக்குறதோ சரி, எல்லாம் எப்படின்னா யூபிஎஸ்சியில் என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதில் அப்படியே ஒரு 4 5 வருஷம் கழிச்சு அப்படியே டிஎன்பிஎஸ்சிக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேங்களா? அப்போ அவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி இயர்லி பிளான் விடுறப்பவே தெளிவாக கொடுத்துடணும். இந்தந்த எக்ஸாம் இப்போ ப்ரிலிம்ஸ், இப்போ மெயின்ஸ், இப்போ இன்டர்வியூ, இப்போ இந்த ப்ராசஸ் முடியுன்ற மாதிரி நீங்கள் தெளிவாக ஒரு பிளான் போட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொண்டு போனால் ப்ராப்பராக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கலாம். இதுதான் சிலபஸ்ன்றது அவங்களும் ஒரு மைண்ட் செட் வச்சுட்டு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆவாங்க. நீங்கள் அப்பப்போ வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டு திடீர்னு ஒரு வாட்டி ரிசல்ட் சீக்கிரம் விடுறது, ஒரு மாதத்துலேயே விடுறது, திடீர்னு ஒரு ரிசல்ட் ஒரு வருஷம் கழிச்சு விடுறது, இந்த மாதிரி ஒரு ஒரு எப்படி ஒரு நம்பகத்தன்மை இல்லாத மாதிரி இருக்குது. எப்போ என்ன பண்ணுவான்ற மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு பைத்தியக்கார மாதிரின்னு கூட சொல்லலாம். அது வேர்டு யூஸ் பண்ணுறது சரியா என்னன்னு தெரியல. அப்படிதான் இருக்கு. திடீர்னு ஒரு வாட்டி ரிசல்ட் டக்குன்னு விடுறாங்க, திடீர்னு ஒரு வருஷம் ஆக்குறாங்க, திடீர்னு ஒரு வாட்டி திடீர்னு டிஸ்கிரிப்டிவ்ன்றான், திடீர்னு இதுன்னு சொல்கிறான், வெறும் எலிஜிபிலிட்டின்னு சொல்கிறான், திடீர்னு அப்ஜெக்டிவ் சொல்கிறான், திடீர்னு கம்ப்யூட்டர் பேஸ், திடீர்னு ஓஎம்ஆர்னு சொல்கிறான். இதெல்லாம் கொஞ்சம் உண்மையாலே அது ஒரு கொஞ்சம் வெளியில இருந்து பார்த்தாங்கன்னா பெரிய ஒரு மன உளைச்சல் தான். ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் வெளில இருந்து பார்க்கறதுக்கு தெரியும். என்ன நீ டிஎன்பிசிக்கு படிக்கிறீங்க, எத்தனை வருஷமா படிச்சுட்டு இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. பட் ஒரு ஒரு இதுக்கும் ஒன்று ஒன்று மாறிட்டு இருக்கு, ஒன்று ஒன்று இது பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளானிங் இல்லை. ஓகேங்களா? ஜஸ்ட் இதுதான் நம்ம ரெக்வஸ்ட் ஆகிறோம். இப்போ ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஓஎம்ஆர் மாற்றுறது சந்தோஷம் தான். அதுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ் மட்டும் கேட்குறோம். இதுக்கப்புறம் வர போகிற எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் இதுதான் சிலபஸ், இந்த மாதிரி தான் பேட்டர்னு, இந்த மாதத்தில் நான் வந்து ப்ரிலிம்ஸ் வைப்போம், இந்த மாதம் மெயின்ஸ் வைப்போம், இந்த இப்போ இன்டர்வியூ நடக்கும், இந்த டேட்டுக்குள்ளே எக்ஸாம் ப்ராசஸ் முடியும், இந்த எக்ஸாம்ஸ்க்கு இது சிலபஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் உங்களுக்கு கூட நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் விட்டுடணும். ஆனுவல் பிளானர் விடுறப்பவே அதை விட்டுட்டு ஒரு ஒரு எக்ஸாமுக்கும் அடண்டம் அடண்டம் அடண்டம்னு ஒரு நோட்டிஃபிகேஷனை போட்டு அது முடிக்கிறதுக்குள்ள அதை 10 வாட்டி அந்த ப்ராசஸை மாற்றி எல்லாமே எல்லாருக்குமே அது மன உளைச்சல். இதில் என்னென்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் பிளானிங் இல்லாமல் அப்படியே வந்த போக்கில் வரப்போ ஏதோ ஒன்று குருட்டம் போக்கில் போகிற போக்கில் போவோன்ற மாதிரி இருக்குது. இதில் இதை கொஞ்சம் இது பண்ணணும், இந்த சிஸ்டம் கொஞ்சம் சரி பண்ணணுன்றதான் ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறோம். ஓகேங்களா? இதுதான் முக்கியமாக சொல்கிறது வந்து இந்த பேட்டர்ல தான் எக்ஸாம் நடக்க போது இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டு கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்பப்போ மாத்துறதால தான் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. இது ஒன்று சொல்கிறோம். ஓகேங்களா? அந்த மாதிரி எக்ஸாம் ப்ராசஸை 1 இயரில் முடிக்கணும். எப்படி யூபிஎஸ்சி பண்ணி முடிக்கிறாங்களோ அந்த மாதிரி வந்து 1 இயரில் இந்த இதுக்குன்னு ஒரு பிளான் போட்டு இந்த ஷெடியூல் நீங்கள் போட்டு கொடுத்து அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் இன்னொன்று வந்து நீங்கள் இப்போ எக்ஸாம் சீக்கிரமாக வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணுறீங்க. இப்போ வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் அது எல்லாமே வந்து செட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? டிஎன்பிசியுமே சரி, டிஎன்பிசி கொஸ்டின் செட்டருமே சரி. இப்போ வந்து நீங்கள் திரும்ப இந்த மாதிரி இது மாற்றுறதுக்கு அவசர அவசரமாக வெறும் 49 நாள் தான் இருக்குது. இதில் நீங்கள் எல்லாத்தையும் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் செட் பண்ணி இது பண்ணி பண்ணுறப்போ நிறைய எரர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அதுவும் குறிப்பாக வந்து இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷனில் சும்மாவே வந்து ஏகப்பட்ட தப்பு இருக்கும். அதுவும் இது மாதிரி ஷார்ட் டியூரேஷனில் வைக்கிறப்போ இன்னுமே அதிகமான தப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையுமே கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இதுதான் ஃபைனலாக என்ன சொல்கிற என்னன்னா எக்ஸாமுக்கு இப்போதைக்கு வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். ஒரு 60 to 90 days மினிமம் டைம் கொடுக்கணும். அடுத்து வரப்போகிற 2025க்கான நோட்டிஃபிகேஷனில் எந்த எந்தெந்த மாதம் என்னென்ன நடக்க போகுது, ப்ரிலிம்ஸ்க்கு அது எப்படி, ப்ரிலிம்ஸ் எப்போ, மெயின்ஸ் எப்போ, இன்டர்வியூ எப்போ, என்னென்ன ப்ராசர் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நடக்க போதா, ஓஎம்ஆர் நடக்க போதா, டிஸ்கிரிப்டிவா அப்ஜெக்டிவான்றதை தெளிவாக சொல்லிடணும். ஓகேங்களா? அந்த மாதிரி திடீர்னு வந்து சேஞ்சஸ் பண்ணுறது தான் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. டைமை பொறுத்தவரையிலும் சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஷெட்யூல் சொல்லிவிட்டு நீங்கள் அப்போ வந்து நீங்கள் இப்போ 49 நாள் 50 நாளில் நீங்கள் மெயின்ஸ் வைக்கிறதோ அடுத்தடுத்த ப்ராசஸ் வைக்கிறதோ அப்படி நீங்கள் ஒரு ப்ராப்பர் பிளான் ஷெட்யூல் சொல்லிவிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க, தயாராகிப்பாங்க. நீங்கள் திடீர்னு வந்து டக்குன்னு ஒரு வாட்டி ரிசல்ட்டை ஒரு மாதத்துலேயே விட்டு திரும்ப 50 நாளில் நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் வைக்கிறதா அவங்க எப்படி சொல்கிறது, அதுவும் நடுவில் வந்து எக்ஸாமே சேஞ்ச் ஆகுது. கம்ப்யூட்டர் பேஸ்லேருந்து ஓஎம்ஆர்லேருந்து சேஞ்ச் அப்போ என்ன பண்ணுறதுன்ற அதுலேருந்து இதில் இந்த ஷாக்லேருந்து வெளில வர்றதுக்கே ஒரு வாரம் ஆகிடும். அதுக்கப்புறம் அதுவும் முக்கியமாக இது வந்து ஃபெஸ்டிவல் டைம், அதுவும் தமிழ்நாட்டில் இதில் பொங்கல் இருக்குது, நியூ இயர் இருக்குது, அறிவியல் டே அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய டைம் அப்படியே ஓடிடும். ஓகேங்களா? ஒரு 10 நாள் கிட்ட ஓடிடும். அப்படி இப்படி பார்த்தோன்னா இந்த 50 நாளில் ஒரு 30 to 35 days தான் ஒரு ஒரு ப்ராப்பராக சொல்ல முடியும். ஓகேங்களா?
அதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி கொஞ்சம் டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சியில் ரெக்வஸ்ட்டாக வைக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸுமே சரி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கொஞ்சம் மெயில் போட்டு இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஏன்னா இப்போ இருக்க கொஞ்சம் டிஎன்பிஎஸ்சி மெம்பர்ஸும் சரி, செக்ரட்டரி சரி, சேர்மேனும் சரி, கொஞ்சம் இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேவராக என்ன நமக்கு என்ன கொரிஸ் வச்சாலும் அது கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் இது ஒரு இதுவாக வச்சு பார்க்கலாம், ஓகேங்களா? மாற்றினாங்கன்னா எல்லாருக்குமே நல்லது. செலக்ட் ஆகி போகிறவங்களும் ஒரு குவாலிட்டியானவங்க செலக்ட் ஆகி போவாங்க, ஓகேங்களா? குவாலிட்டியான ஸ்டஃப் இருக்கவங்க ஜாபுக்கு போவாங்க, ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட் குருட்டாம்போக்கில் போகிற மாதிரி தான் இருக்குது, இதில் என்னன்றது தெரியாமல். சரி, ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் இது பண்ணுங்க, ஓகேங்களா? உங்களுக்கு முடிஞ்ச வரலும் நீங்கள் மெயில் போடுறது இது பண்ணுறது கொஞ்சம் ட்ரெண்ட் பண்ணுறதுனா கூட நீங்கள் இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் அதுக்கு இப்போ ரெஸ்பான்ஸ் இருக்குது, அதனால் அது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எது எப்படினாலும் சரி, இப்போதைக்கு இந்த ஷெட்யூல் இப்படி சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த எக்ஸாம் நடந்த வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ப்ரிப்பரேஷன் எது பண்ணாதீங்க, நீங்கள் ஃப்ளோவில் இருங்க, ஓகேங்களா? அண்ட் வந்து இதுக்கான இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்டு வந்து ஓஎம்ஆர் மாற்றிருக்காங்க. நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஓஎம்ஆர் இப்போதைக்கு சாஃப்ட் காப்பி நம்ம டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுறோம். முடிஞ்சுன்னா அந்த ஒருத்தருக்கும் அந்த 25 டெஸ்ட்டுக்கு 25 ஓஎம்ஆர் சென்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம், சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு நல்ல அப்டேட்டில் பார்ப்போம். தேங்க்யூ, கீப் ப்ரிப்பேரிங், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.